Hey all, this is Abhi. Welcome to Abhi Study Corner. இதுதான் என்னோட தேர்ட் vlog. ஸோ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட புக் லிஸ்ட். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு புக் லிஸ்ட்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த புக் படிக்கணும், எந்த புக்கை ஸ்கிப் பண்ணணும், என்சிஆர்டி அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா புக்ஸையும் கவர் பண்ணணுமா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எந்த புக்ஸ் எல்லாம் நம்ம படித்தா யூபிஎஸ்சிக்கு போதும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற புக் வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியில் கிளாஸ் 6th to class 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் எல்லா கிளாஸோட புக்ஸுமே கனெக்டடாக தான் இருக்கும். லைக் கிளாஸ் 6ஓட புக் வந்து 7 and 8ஓட மேட்ச் ஆகும். கிளாஸ் 9ஓட புக் வந்து 10th மேட்ச் ஆகும். கிளாஸ் 11ஓட புக் வந்து 12th மேட்ச் ஆகும். ஸோ இப்படி கனெக்டடாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ஹிஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் இங்கே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடீவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி 3 டைப் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த 3லையுமே கம்பைண்டாக தான் என்சிஆர்டி புக்ஸுமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி புக்ஸ். செகண்ட் நம்ம என்ன புக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்குமே இங்கேயுமே என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஜியாகிரஃபியை ஆப்ஷனல் சப்ஜெக்டாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இந்த புக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுதுகிற ஜியாகிரஃபி டாபிக்ஸுமே நம்ம இங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மெயின்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் இது 3த்துக்குமே ஜியாகிரஃபியோட இந்த என்சிஆர்டி புக்ஸே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 6th புக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்ட் புக் அண்ட் கம்மிங் டு 9th 10th 11th and 12th இந்த 4 புக்ஸுமே ஜியாகிரஃபியில் கனெக்டடாக தான் இருக்கும். இந்த 4 புக்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் 9th and 11th புக் அது கூட 12th புக். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி லேர்ன் பண்ணும்போது ஒரு டாப்பிக்கோட டீப் நாலேஜை நம்ம கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற புக் வந்து பாலிட்டி. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே சோஷியல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கீழே தான் இதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் 6, 7 and 8 இந்த 3 கிளாஸ்லேயுமே சோஷியல் சயின்ஸ் புக்கிலேருந்து தான் நம்ம பாலிட்டியை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் கம்மிங் ஃப்ரம் 9th 10th 11th and 12th இந்த 4 புக்ஸுமே கொஞ்சம் மேஜர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த புக்குமே கனெக்டடாக தான் இருக்கும். சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் 1, 2, 3 அந்த மாதிரி கனெக்டடாக தான் இருக்கும் இந்த புக்ஸுமே. டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் 1, 2 இங்கேயுமே நம்ம கம்பைன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். கம்மிங் டு என்சிஆர்டிஸ். கம்மிங் டு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாஸ் 9லேருந்து தான் புக்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் 9 and 10 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்ஸ் இருக்கும். இந்த 2 புக்ஸையுமே நம்ம தரவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் பேசிக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்கூலிங்ஸில் படிச்சிருப்போம்ல எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த எல்லா புக்ஸுமே ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு 2 புக்ஸ் இருக்கும் ஃபார் கிளாஸஸ் 11th and 12th. இந்த புக்ஸை நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா சில ஃபேக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இங்கிருந்து தான் அரைஸ் ஆகும். ஸோ இந்த 2 புக்ஸை ஓரளவுக்கு நம்ம ரீட் பண்ணி வச்சுருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த புக்ஸ் எல்லாமே snatchbooks.com அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அரவுண்ட் ஒரு 2 to 3 இயர்ஸுக்கு முன்னாடி தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அப்போ வாங்கும்போது யூபிஎஸ்சி புக் செட்டாகவே இது அவைலபிளாக இருந்துச்சு. அப்போது இட் வாஸ் அரவுண்ட் ஒரு 2800 to 3000. இப்போது இந்த செட் அவைலபிளான்னு எனக்கு தெரியல. நான் அந்த லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை இட் ஃப்ரம் தேர். இது எல்லாமே யூஸ்டு புக்ஸ் தான், பட் நீட்டான கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட்.
நெக்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சியோட கொஸ்டின் பேங்க். ஸோ யூபிஎஸ்சியோட கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட் 27 இயர்ஸோட கொஸ்டின் பேங்க் தான் வச்சுருக்கேன். நான் 2021 வாங்கினனால அது வரைக்கும் தான் என்கிட்ட இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷனை வாங்கி வச்சுக்கோங்க. தட் வில் பி சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் யோர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். இந்த புக் லிஸ்ட்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதி வச்சது தான். நீங்களும் இதே மாதிரி எழுதி வச்சு இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மிங் டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யூபிஎஸ்சிக்கு என்சிஆர்டி மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்சிஆர்டி மட்டும் படிக்கிறது இட் வில் பி ஓகே. பட் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம் அண்ட் ஃபார் ஆப்ஷனல் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸை படித்தே ஆகணும். ஏன் அப்படின்னா அங்கே ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்காக ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் வில் ஹெல்ப் அஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி யூபிஎஸ்சி அண்ட் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் இந்த கமெண்ட் பாக்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். And that's it. Let's grow together. Stay tuned for next video.